What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே அவர் பேசின ஸ்பீச் தான் பார்த்தோம். ஆக்சுவலி டே 2ல் அவங்க ரெண்டு பேருமே பேசினது இதை விட ஹைலைட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே கூட கொஞ்சம் கம்மியாக பேசினாங்க, டே 2ல் செம்மையாக பேசினாங்க. அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரோட் ஷோ இதே வந்து ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மாரி எடுத்து போட்டிருக்காங்க, அது செக் பண்ணுவோம். இதில் என்ன ஒன்றா அதான் ஏற்கனவே சொன்னேனே, அது என்ன சொன்ன, புளியை பார்த்து பூனை சுடுபட்டுங்கிற மாதிரி நிறைய எல்லா இதுலேயும் சேனல்லையும் இதான் சொல்கிறாங்க. அவர் பண்ணாருங்கிறதுக்காக அதே இல்லை இது தளபதி போனார்னு சொல்லிக்கிட்டு இவரும் வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து ரோட் ஷோ பண்ணுறேன்னு பண்ணி ஒரு என்னன்னா ஃபுல்லாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வேறு இடத்துலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இறக்கி அந்த இடத்துல ரோட் ஷோ பண்ணுற மாதிரி காட்டி கேமராவில் எடுக்கிறாங்க. ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி ஜூம் பண்ணி எடுக்கும்போது பார்த்தா அவர் நிற்கிற கார்கிட்ட இருக்குது, தூரத்தில் இருக்க அவன் பாட்டி அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் ஆள் இருக்குன்ற மாதிரி ஏதோ காட்ட போய் கடைசியில் இது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரி ஆகிட்டு. எடிட்டிங் சரியில்லை, எடிட்டிங் சரியில்லையா இல்லை யார் அந்த இப்போ பிளான் போட்டு கொடுத்தாங்களோ அதுவே சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இல்லை, ஆக்சுவலாக இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் இவர் ரோட் ஷோ வந்ததுலேயே பார்த்தா எப்படி சொல்கிறது, ரொம்ப எல்லாம் போய் மேலே விழுந்து மேலே ஏறி அதெல்லாம் ஆக்சுவலாக தப்பு. அது அவருக்குமே பிரச்சனை தான், இல்லை இவங்களுக்கும் டேமேஜ் ஆன அவர் வந்து பண்ணுறப்ப அவரால் எதுவும் தடுக்க முடியாது. லைக் பண்றாங்கன்ற மாதிரி என்ன ஆயிடும்னா ஃபியூச்சர்ல இப்ப அடுத்து எங்க போறாங்கன்னா பர்மிஷன் தர மாட்டாங்க. பர்மிஷன்ல பிளான் பண்ணிட்டு நான் அவர் ரசிகன் அப்படிங்கிற பண்ற மாதிரி போயிட்டு அவர் ஏதாவது டேமேஜ் பண்றதும் ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் கண்டது தூக்கி போடுறாங்க அவர் மேல. அவர் ஓகே நம்ம தூக்கி போடுறன்றதால அவர் எடுத்து மேல அது அந்த இது கட்சி இதெல்லாம் மாட்டிக்கிறாருன்றது வேற. இஷ்டத்துக்கு என்னென்னமோ தூக்கி போடுறாங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அதை இப்படி பண்ணாங்கன்னா போலீஸால என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி இது ஒரு ரீசனாக வச்சு பர்மிஷன் தர மாட்டாங்க, ஏற்கனவே தர மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ரீசனாக போயிடும். அதே மாதிரி யாரோ ஒரு இதில் ஒருத்தன் கேட்டாங்க ஒரு பேட்டியில், இது மாதிரி ஒருத்தர் வந்து அப்படின்னு மேயர் மரத்துலையும் ஏறி குதிச்சு பண்ணுறாரு, அதை வந்து விஜய் வந்து இது பண்ணாமல் தடுக்காமல் அவர் வந்து தட்டி கொடுக்குற மாதிரியே பண்ணுறாரு, இது சரியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டாங்க. அதுக்கு சொன்னேன். அப்போ வந்து இவர் வந்து முதல்வர் வந்து ஒரு வாட்டி ஏதோ மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது குறுக்க ஒருத்தர் நிற்கிறான்னு சொல்லிட்டு மூஞ்சில் இப்படி அடிக்கிற மாதிரி பண்ணேன். அப்போ வந்து அது மாதிரி உங்களை அடிக்க சொல்கிறீங்களா வரவங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. அவர் வாயை திறக்க முடியல. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் பண்ண முடியாது. இது வந்து அந்த பீப்புளாக நீங்களாக வந்து அதை இதெல்லாம் தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாது, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும். அது உணர்ச்சி மிகுதியில் பண்ணுறது ஓகே, பட் ஒரு லெவல்னு ஒன்று இருக்குது. சரி பார்ப்போம். இது ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல, லைக் ஹைலைட்டான சீன் மட்டும் பார்ப்போம். இதுதான் அங்கே இதில் அணுகுது ஏர்போர்ட்டில். இது பிளானே இல்லையா, வேறு வழி இல்லாமல் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஸ்லோவாக தூக்கி போடக்கூடாது, எதில் என்ன வருதுன்னு தெரியாது. அவர் ஏதோ சரி ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாரு, அவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஒருத்தன் தப்பான ஆள் இருந்தாலும் என்ன பண்ண முடியும். இப்போ அப்பயே ஏறி இருக்காங்க. இல்லை அதுக்கு அவர் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நானே சொல்லுவேன். இது வந்து ஆஸ் எ பப்ளிக்காக இருக்கவங்களுக்கும் சேஃப் கிடையாது. பார்க்கும்போது எனக்கே பக்குன்னு இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு படம் பார்க்கும்போது யோசிச்சு பார்ப்போம்ல, அவர் அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ எதையோ தூக்கி விட்டானா என்ன பண்ணுறது, அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம். இது அங்கே உள்ளதா ஜூம் பண்ணி லைக் பார்ப்போம். இங்கேருந்து மூவ் பண்ணி போகிறதுக்கே இடம் இல்லை, நான் உள்ளே போகிறேங்கிறாரு. உள்ள இருக்கு நான் டூ மூஞ்சிலே தூக்கி எறிகிறேன். எதுக்கு வீடியோ எடுக்க அந்த இடத்துல வீடியோ எடுத்தா மட்டும் என்ன தெரியுமா அவரு என்னமோ அது என்ன டைப் ஆஃப் மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. அவங்க வேலையை பார்க்க விட மாட்டாங்க பாரு. ஆனால் அந்த கார்ட்ஸாக இருக்காங்களா அவங்க தான் ரொம்ப மோசம்.
எனக்கு அது டிரைவர்னு நினச்சாதான் எனக்கு இன்னும் அவர்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அவங்களாம் வந்து காலை உள்ளார விட்டுட்டாலும் டிரைவர் மேலே தப்பாகிடும்ல. ஊர்னு தான் போக முடியும். இது வேற எதுக்கோ எடுத்துட்டு போறாங்களா? இல்லை, இதுக்காக எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தது இல்லை, வேற எதுக்கோ வைக்கிறாங்க. ஏன்னா இது பிளான்டு இல்லை, இது கிடையாது, பிளான் பண்ணது கிடையாது. சரி, எனக்கு ஒரு டவுட். அன்பிளான்டுனா அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா இருந்தால் அவங்களுக்கு எப்படி இந்த டிவிக்கு கட்சியோட கொடி கிடச்சிருக்கு? கொடி வச்சிருந்தாங்க. இரு பின்னாடி போங்க. கொடியெல்லாம் பக்கத்தில் நிற்கிறவங்க வச்சுருந்தாங்க அவங்க காலத்தில். அப்படியா? ஆமாம், அன்பிளான்டு மாதிரி இல்லை. மேபி இவங்க ரோட் ஷோ பிளான் பண்ணல. இல்லை, மேபி எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான் இருக்கு. மேபி அவங்க வந்து இதுதான் அந்த இது மரத்துல இருந்து அவருக்கு தெரியல, மரத்துல ஏறலையே. இல்ல இதுல இருந்து ஏறி போச்சு. என்னடா அப்புறம் தவழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணா பக்குன்னு ஆயிடாதா? ஆக்சுவலி அவர் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வின் பண்ண வைக்கிறேன்னு ஏதோ சொல்லியிருக்காரு தெரியல. இது ஒரு கெத்து இருக்கு. இது காமெடியா இருக்கு, கெத்தா இல்ல. பாரு, ஒருத்தர் பண்ணா எல்லாரும் பண்றாங்க பத்தியா பாரு. அடுத்து அதுக்கு அப்புறம் தான் அந்த பாடி கார்ட்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. மேலே ஏறிட்டு இன்னும் அதுக்கப்புறம் யாரையும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, யாரும் அடிக்காம எதுவும் பண்ணாம தான் பொறுமையாக தான் இருக்கிறாங்க. நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இங்கேருந்து 20 நிமிஷத்தில் போகிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே. இது வந்து அந்த நான் இப்போ அடுத்து இது பாத யாத்திரை போக போகிறாரா, அதுக்கு இது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ட்ரையல் பண்ணி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு என்ன ஒன்றுனா, இது வந்து கோயம்புத்தூருக்கே இந்த நிலைமைனா அடுத்து வந்து மதுரைக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் போக போகிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எனக்கு புரியல. அவருக்கு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, பண்ணுறது பார்த்தா பயமாக இருக்குது. பட்டு ஏதோ கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணாரேன்ற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஓகேப்பா, எதுவும் டேமேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கள. நான் ஆக்சுவலி இதுவுமே சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் வந்து அவர் கமெண்ட்ல சொல்கிறேன், அவர் என்ன அப்படி டச் பண்ணக்கூடாதா அது இதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. எனக்கு வந்து நீங்க அந்த இடத்துல இருக்குமே நினைச்சு பாருங்க, டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆமாம், கீறிட்டாங்கன்றதுல அது அவங்களுக்குமே டேமேஜ் ஆகும். இப்போ மெயின் என்னன்னா, ஏன் இவருக்கு வந்து இவ்வளோ செக்யூரிட்டி நம்ம வேணுன்றோம்னு சொல்கிறோன்னா, இப்போ இவர் வந்து ஒரு மெயின் லீடில் இருக்கார். இப்போ இதை வச்சு நிறைய பேர் அப்போனன்ட் பண்ணாலும் பண்ணலாம், அல்ல இதை வச்சு இவர் கூட மேபி பண்ணலாம். அந்த எப்படி சொல்கிறது, கோ படம் மாதிரி. அதனால நம்ம வந்து எதுக்கும் சான்ஸ் கொடுக்க வேணாம். அது கெட்டதாகவும் முடியல, நல்லதாகவும் முடியல. அதனால நம்ம சான்ஸ் கொடுக்காம ஒரு தூரத்தில் நின்று பார்த்தா ரசிச்சா ஓகே. ஆக்சுவலாக இவங்க வந்து இது கட்சி பார்ட்டியா பார்க்கல, விஜய் ஒரு மூவி ரசிகர்கள்லாம் வந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னொன்று இதே இது ஷாருக் கானுக்கு ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி பப்ளிக் பார்க்க போகிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பிடிச்சி கைக்கெல்லாம் அதை ஒவ்வொரு வாட்டியுமே அவர் ஃபோட்டோ எடுத்து இதில் போடுவாருன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, பட் இதுலேயே நான் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அளவுக்கு அவங்க போட்டு எதுக்காக போடுறாங்கன்னா, இதுமாதிரி பண்ணாதீங்கன்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே இந்த சைட்லேருந்து. ஆனால் இந்த இவர் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏதாவது தூக்கி போடுறப்பெல்லாம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆனால் இது எதிர்பார்க்கவே இல்லையா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இங்கே தெரியுதா இல்லையா, 2 வரைக்குமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு என்ன இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அது அவனும் வச்சு அவரை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு தெரியுதா இல்லையா?
புரியுதா? அதே நாள் அவரும் வந்து சுயமரியாதை கூட்டம்னு இப்போ மாநாடுன்னு ஏதோ போட்டிருக்காங்க இவங்க தீக்காலேருந்து. ஸோ அதுக்கு வந்து இவர் வர மாதிரி இருந்துச்சு துணை முதல்வர். ஸோ அவரும் அதே நாள் பிளான் பண்ணி வந்திருக்காரு. அதனால தான் சொல்லி இதில் வந்து மிக்ஸ் ஆகி ஏதாவது பண்ணாங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. அதில் என்ன நிறைய பேர் இருக்காங்க, கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருந்தால் பெட்டர் தான். ரெண்டு சைடும் பிளாக் ஆகிருக்கு, ஆப்போசிட் சைடும். கத்துன்னு கத்தி கிரீன் கலர் கையில கிடைக்கதான் தூக்கி போடுறாங்க போல. வீடியோ எடுக்கிற நீ பாட்டிட்டு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அந்த ஒரு கரண்ட்ல இருக்க இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி மூமெண்ட் இருந்தா எப்படி மூவ் பண்ண முடியும்? வெயில் வரல, அது நான் வெயில் எல்லாரும் நிக்கிறது தான். பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், அந்த இதுலயும் வந்து இவ்வளவு பண்ணணும்னு இல்ல. எல்லாரும் போலீஸ்லாம் தலைவலியா நடந்து போயிட்டாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஏர்போர்ட்லேருந்து இப்போதான் அந்த என்ட்ரன்ஸ் விட்டே வெளில வராது. தெரியுதா? தெரியுது. உங்களை விட்டு உள்ளே போகிறேன் அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் அதுக்கப்புறமும் அவர் ரூமுக்கு போகிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஒரு பக்கம், அவங்க பாவம். அவங்களுக்கு எவ்வளோ தலைவலி தெரியுமா? கையும் வைக்க முடியாது. ஏதோ திருவிழா தேர் கூட்டிட்டு வர மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. வழி விடுன்னு. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து என்ன பண்ணுவாங்க? வழி விட்டு தான் ஆகணும். நவுத்துறதுக்கே டைம் ஆயிரும் போல. இவங்க அதுக்கு மேலே நியூஸ் சேனல் இது மாதிரி கார் மேலே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறது வேகமாக. இது யாரோ ஒருத்தர் குறுக்க வேகமாக வந்து நடுவில் கீழே விழுவான். அவன் போகிறப்பே தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வராரு. யாரும் எப்படி போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே வராரு. காரில் இன்னொருத்தர் முன்னாடி யாரோ ஒரு பப்ளிக்கு சொல்லிட்டு முன்னாடி போகிறோம், முன்னாடி விழுதுக்கிறப்ப பார்த்தியா சொல்லணும்னா உங்கள்கிட்ட பாரு அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க தான் அது இல்லாமல் முட்டாள்தனமாக தெரியுது. கூடவே ஓடி வந்துட்டு இருக்காங்க எத்தனை பேர். நின்றுட்டாங்க, முடியல போல. போயிடணும், டக்குன்னு போயிடணும். எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க காரில்? இல்லை அவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுது அவங்களுக்கு? கார் தான் தெரியும். அவருக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்க தெரியுமா? எனக்கு கண்ணாடியை பார்த்தா அப்படி தெரியவும் இல்லை. கார்லையா பைக்லையான்னு தெரியல. பைக்குன்னு நினைக்கிறேன். பைக்கில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட அந்த இதில் போட்டிருப்பார்ல தெரிய படத்தில் ஒரு கலரான ஒரு சன்கிளாஸ் மாதிரி அது மாதிரி கொடுப்பாங்க, போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது அவர் பாட்டு வாங்கி போட்டுக்கிட்டாரு. இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் முன்னாடி தான் உட்காந்துருக்காரா? ஃப்ரண்ட்டில் தான். ஓகே ஓகே, நான் அதுவே இப்போ தான் பார்க்குறேன். எப்படி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது கேமரா ஷூட் பண்ணுறாங்க. சேனலுக்கு போடணும்ல. ஓகேப்பா, லைஃப் ரிஸ்க் எடுக்கணும் இதுக்கு ஷூட் பண்ண. இதான் இங்கே இப்போ தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரெண்டு பசங்க வந்து கொடுப்பாங்க கையில். வருவாங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வாங்குவார். ஏதோ பண்ணாங்களா வாங்கினாங்களா இவங்க தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ லைட்டாக ஒன்றும் இல்லை, பைக் போயிட்டு இருக்கு, தப்புனா முடிஞ்சு போச்சு. இது அந்த கெட்ட பேர் அவங்களுக்கு தானே வரப்போகுது. அது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இதெல்லாம் ஏன்னா டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே போகிறப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட டே 2ல் தான் செம்மையாக இருந்துச்சு. டே 2ல் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. இவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. இவர் ஆக்சுவலாக இவர் தான் டே 1லேருந்து அவர் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். டே 2ல் நல்லா இருந்துச்சு கொஞ்சம். இல்லை இந்த டே 1 சொல்ல, கட்சி ஸ்டார்ட் ஆன டே 1லேருந்து அவர் தான் கூட பார்த்துட்டு இருக்கேன் நான். செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார். எதுவும் பக்கத்தில் வராங்க. பாப்பா எதுக்கு இதெல்லாம் ஆளில் உள்ளவங்க?
நிறைய சின்ன சின்ன சூப்பரான மொமெண்ட்லாம் இருந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு பேனா மாதிரி ஒருத்தவங்க வந்து ஏதோ ப்ரெசென்ட் பண்ணாங்க ஒரு மாதிரி எனக்கா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு வாங்கினார். அப்புறம் ஒரு குழந்தைய வாங்கி ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு. பிச்சு எடுத்துட்டாங்க. இது வந்து ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் வரப்பா இவர் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சேன்னே எல்லோரும் வந்துட்டாங்க போயிருக்கு. டே 2ல் ஒரு ஜீப் மேலே ஒரு லேடி ஏறி இங்கேருந்து பூக்கொத்து தூக்கி போடுவாங்க. அதை கரெக்டாக கேஷ் பண்ணிடுவாங்க. அது கடவுள். பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு வந்து வராங்களே, அது வரைக்கும் பெரிய ஒரு நல்ல விஷயம். அதனால மென்ஷன் பண்ணுவாங்க ஹெல்மெட் போட்டு வாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. எதுவும் இல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இதுக்கு வருவாங்கல்ல எலெக்ஷனுக்கு வருவார் சைக்கிளில் இதுல. அப்போ வண்டியில் வரவங்கள்ட்ட சொல்லுவார் ஹெல்மெட் போட்டு வாங்க. கரெக்ட் கரெக்ட். அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுங்க. இப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதை வச்சு ஆப்போனண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை இப்போ அடுத்து மதுரை இதில் விசிட்டில் இருக்குது கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், படத்தில் பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்க போகிறார். ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்க போகிறது இல்லை. எதனால் இப்படி போட்டு அவரை முக்கியம்ன்றது எனக்கு புரியல. இது எப்படி தான் இருக்கு, நந்தி ஹில்ஸ் போகிறப்ப இப்படி தான் இருக்கும். கூட்டம் பைக் வரிசையாக இருக்கும். இது மாருதி சுசுகி வாங்க எங்கேருந்து எங்கே வளைஞ்சி எப்படி நீங்கள் இவங்கெல்லாம் பின்னாடி போகிறதுக்குள்ள ஒரு உள்ளே போயிடுவாரு. எதுக்கு பின்னாடி போகிறாங்க பின்னாடி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பேட்னஸ் இருக்கு. நான் வந்து ஓப்பனாக சொல்லப்பா நான் இந்த அளவுக்குலாம் ஃபேன் கிடையாது. பின்னாடி போய் துரத்தி போய் அவங்களை இரிட்டேட் பண்ணுற அளவுக்குலாம் நான் கிடையாது. அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. அவருக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ள பயமா இருக்கும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட என்னதான் நீ நடிக்கிறது வேற, இந்த மாதிரி ரியாலிட்டி வரப்போ பயம் மூஞ்சி தெரியும். ஆனால் அவர் ஃபேஸில் எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோ பெருசாக. டென்ஷனாக தான் ஃபேஸ் பார்த்து டென்ஷனாக இருக்குது. பயம் இல்லை டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் சேஃபாக போகணும். இன்னும் எல்லாருமே வண்டியில் பின்னாடி துரத்திட்டு வராங்க. அந்த டென்ஷன் இருக்கும் கூட வரவங்களுக்கு எல்லாத்துக்கும். வீட்டுக்கு பனையூர் அந்த இதுக்கு வரப்ப ஒருத்தர் முன்னாடி கேமரா எடுத்துக்கிட்டே வந்து கீழே விழுந்துருவாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். காரங்கி வந்து தூக்கி விட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அது வரைக்கும் நடந்தே போவார் ஆஃபீஸ் வரைக்கும். இது இப்போ எங்கே வராரு? இது அந்த இதுக்கு நடந்துச்சுல காலேஜ். இது அந்த காலேஜ் பேக் சைடே வராங்க. அவங்களுக்குன்னு தனியாக ரூட் போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து உள்ளார அது அவர் அங்கேருந்து வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாரு. அப்படி எங்கே அவர் வந்து ஒரு இதாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால ரொம்பவும் பேசவும் இல்லை, கம்மியாக தான் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி இன்னொன்று இது வந்து பேசுகிறது ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா இப்போ வந்தது எல்லாமே வந்து பப்ளிக் கட்சிக்காரங்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாம் வந்து இங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்காத அந்த மீட்டிங் வந்தாங்க உள்ளே இருக்காங்க. பப்ளிக் நார்மல் ரசிகர் கூட்டம் தெரியுது உங்களுக்கு ஃபேஸ் வருது. நான் நார்மலாகவே ஷூட்டிங் டல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா இருக்கும் நான் நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி 2வது நாள் நடந்தது. 2வது நாள் அதனால தெரிஞ்சு போச்சு இது மாதிரி இருக்குன்னு தெரியும். 2வது நாள் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இது 2வது நாள் பெருசாக யாருமே மேலே ஏற விடலை யாருமே. இல்லைண்ணா ஆக்சுவலாக ஒரு வீடியோ பார்த்தா அது எப்போ 2வது நாளா முதல் நாளான்னு எனக்கு தெரியல. அந்த சைடில் கம்பிலாம் இருக்குல்ல அது பிடிச்சி தொங்கிட்டே ஓடி வராங்க. அவரோட வண்டியில் பிடிச்சி தொங்கிட்டு வராங்க. நார்மல் பீப்புள் பசங்க ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க. அதை பார்த்து தான் நான் டென்ஷன் ஆனேன். ஏன் இவ்வளோ பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த சைடில் கம்பி தெரித்த பார்த்தீங்களா அவரோட வண்டியில் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் இவங்க தான் இருந்தாங்க. இல்லை காட்ஸ் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க. அவர் வண்டி வந்து போயிட்டு இருக்கு. நான் அவங்களாலே எதுவும் பண்ண முடியாது, இறக்கி விடவும் முடியாது. 2வது நாள் இப்படி பண்ணாங்கன்னா எங்கேயுமே போடாமல் வேலை பார்க்க விடாமல் பண்ணால் என்ன பண்ணுறது? இவருக்குல்ல ஆப்போனண்ட் இது ஒரு சான்ஸே எடுத்துப்பாங்க. இதுதான் தூக்கி போட்டது காட்டில் போல இருக்கு.
பாருங்களேன். ஐயோ எவ்வளோ கூட்டம். அது இப்போ தூக்கி போட்டுட்டாங்க. அந்த சீன் வந்துச்சு போல முடிஞ்சிருச்சு. அது காட்டல இதில். வேறு ஒரு கேமராவில் ஏதோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. நல்லாயிருக்கும் அந்த சீன் பார்க்க. பரவாயில்ல. இவ்வளோ ஆதரவு இருக்குது, அது வரைக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் பார்க்கலையா இந்த அளவுக்கு எல்லாருமே சேஃபாக இருக்காங்கன்ற பட்சத்தில் ஓகே தான். மூணு பேர் ஏறிட்டாங்க. ஸோ இந்த 2வது நாள் பார்த்தா யாரையுமே மேலே ஏற விடலை. ஏன்னா ரிஸ்க்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாது. திடீர்னு வந்துட்டு பிளேடை கையில் வச்சுட்டு ஒரு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? இன்னும் ஷூட்டிங்கும் வேற முடியல. உங்களுக்கு உங்க கவலை. ஹெச் வினோத் நடமை நடிச்சா எனக்கு பாவமாக இருக்கு. அவருக்கு என்ன பண்ணுவா இருக்கு? இந்த இதானா இப்போ தொங்கிட்டு வராங்க. இல்லை இவங்க இல்லை, இவங்க வந்து இவங்க இல்லை. இது அது வந்து நார்மல் பீப்புள் மாதிரி இருந்தாங்க. இவங்க இல்லை. அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸை பார்த்தாலே நம்மளுக்கே பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்லை முன்னாடி இருந்த ஐ திங்க் ஜெயலலிதா அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. அவங்க மாதிரி மேலே நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க, ஷீல்டு மாதிரி ஒயிட் கலர், தூக்கி போட முடியாத மாதிரி. அது யாருன்னு ஸ்ட்ரைக்காக இல்லை மோஸ்ட்லி ரொம்ப பெரிய ஆளு பிஎம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரிஸ்க்கு அது மாதிரி வச்சுக்கிறத அவருக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கலந்துருவாங்க, பிடிக்காதவங்க கலந்து. ஆனால் ஒன்று அவங்க பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இத்தனை பேர் இருக்காங்க, எஸ்கேப் ஆக முடியாது. பட் எப்படி சொல்றது, ஒரு பெரிய கூட்டத்தில் யாரும் 1-2 பேர் வந்து பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தில் பிடிக்கலாம். கூட்டமாகவே அவங்க ஆளாக இருந்தாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அது இருக்குல்ல, நிறைய படம் பார்க்கறதுலேருந்து தெரியுது. ஓகே ப்ளீஸ் நீங்களும் சேஃபாக இருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றதை தாண்டி இது வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்ட் இல்லைன்றதுனால தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் சேஃபாக இருங்க. அதான் சொல்லணும். ஒரு நாள் அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்க போயிட்டு அதனால ஏதாவது ஆறுறது வந்து பின்னாடி நம்ம ஃபேமிலிக்குமே அது பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம ஃபேமிலி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்க. ஏன்னா அவரும் வேறு என்ன எதுவும் அவராலேயும் எதுவும் பண்ண முடியாது. அவர் அதான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமாக போனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க, என்ன சொல்லுவாங்க, அனுதாபமா அது எதுவும் சொல்லுவாங்களே, அது பண்ண முடியும். அவங்களாலே வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்மளா போய் தேடி எடுத்துக்கிறோம். நம்ம சாய்ஸ் தான். நம்ம சேஃபாக இருந்துக்கிறது பெட்ரு. அண்ட் அவருக்குமே அது இந்த இதில் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த இதில் என்னன்னாலும் நடக்கலாம். ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், அவருக்கு மைனஸாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அவர் எங்கேயும் போக மாட்டார், இனிமேல் இங்கே தான் இருப்பார். அடிக்கடி பார்ப்போம். அதனால் பார்த்துக்கலாம் அவரை. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.